Creating an inclusive school. Unit 1. Understanding the disability. Reference Tamil Nadu Teachers Education University website. Content by Dr. P. Subramanian, Assistant Professor. Presented by Nirmal Raj. The objective of this unit or the topic is to understand what is disability, the characters of disability and the various types of disability. அதாவது இந்த யூனிட் நம்ம என்னத்துக்கு படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டினா என்னது, அதோட குணாதிசயம் என்னது, அதான் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறமா அதோட வகைகள் என்னென்னது, டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் என்னென்னது. மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டிசபிலிட்டி. டிசபிலிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் an restriction or lack of ability. Okay, restriction or lack of ability அப்படின்னா ஒரு தடை இல்லைன்னா ஒரு குறைபாடு. ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தா to perform an activity in a manner or within the range. ஒரு பர்டிகுலர் முறையில் ஒரு வேலையை செய்யறது, அப்படி இல்லைன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள அந்த வேலையை செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல பார்வை திறன் இருக்கிறது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பார்வை கோளாறு இருந்தால் கூட அக்செப்டட் அப்படின்னு. சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போட்டு இந்த பார்வை இந்த ரேஞ்ச் இருக்கணும், பார்வை ஐ ரேஞ்ச் வந்து ஐஸோட ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி இருக்கணும், கண்ணாடி போடாமல் இந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹைட் வந்து இவ்வளோ இருக்கணும், வெயிட் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கும் இல்லை ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் பண்ண முடியாமல் தவிக்கிறதுக்கும் பேர் தான் வந்து டிசபிலிட்டி. இதை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க, யார் கூட கம்பேர் பண்ணல, யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டு த நார்மல் ஹியூமன் பீயிங். ஸோ டிசபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as it is a restriction or lack of ability, first point, to perform an activity in a manner or within the range considered normal for a human being. Okay, you understood that? Next, it's a condition or a functional judged. Same thing, ஆனால் வேற ஒரு சென்டென்ஸ்ல போட்டுக்கிறாங்க அவ்வளோதான். Disability is a condition or function judged to be significantly impaired related to the usual standards of an individual or a group. ஸோ ஒரு இண்டிவிஜுவலையோ இல்லை ஒரு குரூப்பையோ நார்மல் பர்சன் எடுத்துக்கிறோன்னா, அந்த பர்சன்னால என்ன வேலை செய்ய முடியுதோ அந்த வேலையை செய்ய முடியாது, சிக்னிஃபிகண்டாக செய்ய முடியல. சிக்னிஃபிகண்டாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க செய்கிற மாதிரியே ஆர் அவங்களுக்கு ஈக்குவலாக செய்ய முடியல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிசபிலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டிசபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பேர்மெண்ட். இம்பேர்மெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட டெஃபினேஷன், அது டிசபிலிட்டி கூட எப்படி ரிலேட் ஆகிருக்குது அப்படின்றது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இம்பேர்மெண்ட் இஸ் த லாஸ் ஆஃப் அன் ஆர்கன். ஒரு உறுப்பு வந்து இல்லை, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு உறுப்பு இல்லை, ஓகே, இல்லை அல்லது அது வந்து வேலை செய்யலை, ஆர் த டிஃபெக்ட் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கன் ஆஃப் அ பர்சன். ஓகே, impairment is the loss of an organ or the defect in structure and function of an organ of a person. This defect may be temporary or permanent. முக்கியமானது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this defect may be temporary or permanent. permanent டிஃபெக்டாகவும் இருக்கலாம், இல்லை டெம்பரரி டிஃபெக்டாகவும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம், என்னது இம்பேர்மெண்ட்னா என்னது அப்படின்ட்டு. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து காது கேளாமை இல்லை பார்வை குறைபாடோட பிறந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ லாஸ் ஆஃப், அதாவது கண் உறுப்பு வந்து ஃபுல்லாக டெவலப்பே ஆகலை. ஸோ அப்போ வந்து லாஸ் ஆஃப் அன் ஆர்கன், இல்லைன்னா ஒரு லிம்ஸ் கை கால்கள் வளராமே இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ லாஸ் ஆஃப் அன் ஆர்கன். ஓகே, இப்போது ஸ்ட்ரக்சர் அது வந்து நல்லா வளர்ந்துருக்குது ஆனால் அது வேலை செய்ய முடியல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த டிஃபெக்ட் இன் த ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸ்ட்ரக்சர் அந்த லிம்ஸோ இல்லை கை கால்கள் வந்து நல்லா இருக்குது ஆனால் அது வேலை செய்ய முடியல, செயலிழந்து இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் இம்பேர்மெண்ட். ஓகேங்களா? இப்போது கண் வந்து ஒரு சிறிய குறைபாட்டோட குழந்தை பிறகுது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து என்ன ஆகுது, டெம்பரரியாக இருக்குது. இல்லை
வெறும் அதை ரெக்டிஃபையே பண்ண முடியாது சுச்சுவேஷன்ல இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பெர்மனன்ட். ஓகே, ஸோ இப்போ இம்பேர்மெண்ட்டுக்கும் டிசபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா டிசபிலிட்டி இஸ் காஸ்ட் டியூ டு இம்பேர்மெண்ட். ஸோ இம்பேர்மெண்ட்னால தான் வந்து ஒரு டிசபிலிட்டி அக்கர் ஆகுது. ஓகே, difference between disability and impairment. Any restriction or lack of ability to perform an activity considered normal for a human being. So ஒரு சராசரி மனுஷனால என்ன ஆக்டிவிட்டி செய்ய முடியுமோ அந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியல. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் லேக் ஆஃப் எபிலிட்டி, தட் இஸ் கால்ட் அஸ் டிசபிலிட்டி. இங்க வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் அ லாஸ் ஆர் அப்நார்மாலிட்டி. ஓகே, எது இதில் சைக்கலாஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் ஆர் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர் ஃபங்க்ஷனல். ஓகே, ஸோ இட் இஸ் அ லாஸ் ஆஃப் அ ஆர்கன். ஓகே, அந்த ஆர்கன் லாஸோ இல்லை அது வந்து ஒழுங்காக செயல்படலையோ தென் இட் இஸ் கால்ட் அஸ் த இம்பேர்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே படித்தோம். ஸோ அந்த லாஸ் வந்து எப்படி இருக்கலாம், அந்த இது வந்து அந்த அப்நார்மாலிட்டி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இட் கேன் பி சைக்கலாஜிக்கல். ஓகே, சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம், ஃபிசியாலஜிக்கலாக இருக்கலாம் ஆர் அனாட்டாமிக்கலாக இருக்கலாம். அதாவது மனாத லெவலையோ ஃபிசிக்கல் வெளியில் பார்க்கக்கூடிய உறுப்பளவிலையோ இல்லை உள்ள நம்ம பார்க்க முடியாத உறுப்புகள் உடல் உறுப்புகளில் இருக்கிற ஸ்ட்ரக்சரோ இல்லை ஃபங்க்ஷனோ வந்து குறைபாடு தான் தட் இஸ் கால்ட் அஸ் அன் இம்பேர்மெண்ட். நெக்ஸ்ட், டிசபிலிட்டி இஸ் த ரிசல்ட் ஆஃப் இம்பேர்மெண்ட். நம்ம முன்னே சொன்ன மாதிரி டிசபிலிட்டி எதனால அக்கர் ஆகுது? இம்பேர்மெண்ட்னால அக்கர் ஆகுது. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். பார்வை குறைபாடு அப்படின்றது வந்து நம்ம இப்போ சொல்கிறோம்ல பார்வை குறைபாடு என்னவா இருக்குது அப்படின்னு போய் கேட்டோம்னா நம்ம ரேஞ்ச் என்ன சார், +1 -1 இல்லை -0.5 0.5 +0.5 அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல. ஸோ தட் இஸ் த ரேஞ்ச். அந்த ரேஞ்சில் அது வேலை செய்யலை, தட்ஸ் கால்ட் அஸ் அ டிசபிலிட்டி. இந்த இம்பேர்மெண்ட் ஏன் நடக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா இட் கேன் பி ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இட் இஸ் டியூ டு த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம். It can occur due to the developmental stages. Okay, it occurs during the developmental stages. ஒரு குழந்தை வளரும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள்னால அதோட என்வாயன்மெண்டல் கண்டிஷன்னால அந்த குறைபாடு அந்த ஆர்கன்ல ஒரு குறைபாடு வளரலாம். It can be due to the accidents. Okay, it could be due to the diseases. மற்ற காரணங்களும் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. ஸோ முக்கியமான 4 காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, ஜெனட்டிக்கல் டிஸார்டர், due to the developmental stage, during the accidents or due to diseases. இந்த 4 காரணங்கள்னால ஒரு குழந்தைக்கு ஒரு ஆர்கன் வந்து வேலை செய்யாம போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the degree of disability. இந்த டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி வந்து எதனால ஆகுது, இதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா through the use of equipments and appliances. ஓகே, ஸோ நம்ம ஒரு கண்ணாடினாலேயோ இல்லை ஒரு வீல் சேர், இப்போ கார்லாம் கூட வந்துருச்சு. ஓகே, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ் வந்து போலியோ அட்டாக்ல இதுவானவங்கள இப்போல்லாம் இல்லை நம்ம நாட்டில் டியூ டு த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். பட் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கார்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளரணும் அப்படின்றதுக்காக கார்லாம் அவங்களுக்காகவே ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்பயும் இருக்குது அது மாதிரிலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணாடி யூஸ் பண்ணுற கண்ணாடி, ஏன் நம்ம லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லேயே வந்து வேர்டெல்லாம் சில இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, மேக்னிஃபையிங் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அண்ட் அப்ளையன்சஸ். ஓகே, இங்கே அப்ளையன்சஸ்ன்றதை நம்ம சுருக்கி இப்போ வந்து சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறதுனால ஆப் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒன்ஸ் இப்போ இம்பேர்மெண்ட் அக்கர் ஆச்சுன்னா என்ன ஆகும், அது இட் கேனாட் பி ரெக்டிஃபைடு. இட் கேனாட் பி ரெக்டிஃபைட் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ அதை வந்து முழுமையாக நம்மளால சரிப்படுத்தவே முடியாது ஒரு இம்பேர்மெண்ட் அக்கர் ஆச்சுன்னா. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நார்மாலிட்டி. அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் அக்கர் ஆகுது, அது விளைவுகள் என்னது, எப்படிலாம் அது இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டிசபிலிட்டி. ஓகே, it is due to the loss or abnormality of physical organ, malfunctioning of organ. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா
malformation of an organ. Okay, example, malformation, loss or abnormality of an organ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒழுங்கா ஃபார்ம் ஆகலை, கரெக்டாக அந்த உறுப்பு வந்து உருவாகலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபிசிக்கல் ஆர்கன் ஒழுங்காக வளரல, அப்நார்மாலிட்டி அப்படின்ட்டு. லிம்ஸ், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை கால் உறுப்புகள் வந்து ஒழுங்காக, ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ் வந்து ஒழுங்காக வளராது. வாய் வந்து கிளிஃப்ட் லிப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதடு வந்து பூத்தா மாதிரி இருக்கும் சில பேருக்கு, மேல் உதடு கீழ் உதடுலாம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை கருவில் உருவாகும் போதே இந்த கிளிஃப்ட் லிப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து சரிப்படுத்திக்கக்கூடிய டிசபிலிட்டி தான். ஓகேங்களா? கிளிஃப்ட் லிப்ஸ்லாம் இப்போலாம் சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக அதை சரி பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்ஃபிகர்டு ஃபிங்கர்ஸ், விரல்கள் வந்து ஒரு மாதிரி கோணையா இல்லை எக்ஸ்ட்ராவாக வளருது. தட் இஸ் கால்ட் அஸ் த டிஸ்ஃபிகர்டு fingers. Next, disorder due to the dysfunctioning of an organ of the body even though they may have a normal anatomical structure. ஒரு பகுதி, ஒரு உறுப்பு நார்மலாக இருக்குது, நார்மலான வளர்ச்சி இருக்குது, நார்மலாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே, அதோட ஸ்ட்ரக்சர், அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல், அதாவது வெளியே தோற்றத்துக்கும் சரி உள்ளேயும் சரி சரியாக இருக்குது, ஒழுங்காக தான் இருக்குது. ஆனால் அது ஒழுங்காக வேலை செய்யலை. ஓகேங்களா? அதை செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டிஸ்ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கன். ஓகே, தட் இஸ் டியூ டு த டிஸ்ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? மேல்ஃபார்மேஷன் ஆஃப் த ஆர்கன். இப்போ வந்து டிஸ்ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கன், ஒழுங்காக வளராத உறுப்பு, இப்போ வேலை செய்யாத உறுப்பு. ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் வந்து டிசபிலிட்டிக்காக முக்கியமான காரணங்கள். ஓகே, நெக்ஸ்ட், இம்பேர்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இம்பேர்மெண்ட்னா என்னதுன்ட்டு. இந்த இம்பேர்மெண்ட் வந்து என்னென்னலாம் பார்த்தோம்? சைக்கலாஜிக்கலும் பார்த்தோம். ஸோ சைக்கலாஜிக்கலாக ஒரு பார்ட் வந்து ஒழுங்காக வளரல. ஓகே, அதாவது அவங்க அந்த பர்சனே திங்க் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு இது ஒழுங்காக வராது, இது ஒழுங்காக வரல அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறதுனாலேயே வந்து ஒரு டிசபிலிட்டி வரும். ஓகே, என்னால் நடக்க முடியாது ஒழுங்கா அப்படின்ட்டு அந்த குழந்தைய நினச்சிக்கிறது. இல்லைன்னா அந்த குழந்தைய சொல்லி சொல்லி வளர்க்குறது, உன்னால் ஒழுங்காக பேச வராது, நீ அமைதியாரு. அப்போ அந்த குழந்தை என்ன வரும்? பேசுறதுக்கு தயங்கும். ஸோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பேர்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கன். ஒழுங்காக யூஸ் பண்ணாதனால. ஓகே, இங்கிலீஷில் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ஐ ரெஸ்ட் வென் ஐ ரெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இம்பேர்மெண்ட் ஆஃப் அவர் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். நெக்ஸ்ட், ஹவு டிசபிலிட்டி அக்கர். இந்த டிசபிலிட்டி ஏன்லாம் அக்கர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் டியூ டு தி ஜெனட்டிக்கல் டிஸார்டர். ஏற்கனவே பார்த்தோம் ஜெனட்டிக்கல் டிஸார்டர் டியூரிங் த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். ஒரு குழந்தை கருவில் வளரும் பருவம் as well as ஃபிசிக்கலாக. ஸோ இந்த என்வாயன்மெண்ட்டில், சோஷியல் என்வாயன்மெண்ட்டில் வளர்றதுனால, டியூ டு ஆக்சிடென்ட்ஸ், சில விபரீத ஆக்சிடென்ட்ஸ்னால அக்கறாகலாம். நெக்ஸ்ட், டியூ டு த டிசீசஸ், சில கொடிய வியாதிகள்னால, ஆர் தீர்க்க முடிந்த ஆர் தீர்க்க முடியாத வியாதிகள்னாலையும் இந்த டிசபிலிட்டிஸ் அக்கறாகுது. நெக்ஸ்ட், ஒரு டிசபிலிட்டி அக்கறாகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷனிங். ஸோ ஒரு வேலை, ஏன்னா அந்த வேலை செய்ய முடியும் அந்த ஆர்கன்னால, ஆனால் அதை லிமிட் பண்ணிக்கிறது என்னதுன்னா, அதை வந்து நம்ம தேவையில்லை அப்படின்ட்டு குறைச்சிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிப்பிக்கலான எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா, நம்மளோட எவல்யூஷனில் வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கண்ணோட இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியோண்ட ஒரு செதை ஒன்று இருக்கும். அந்த செதை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் ஐலெட். நம்ம மூதாதையர்களுக்கெல்லாம் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஐலெட் அப்படின்ட்டு, இந்த டிரான்ஸ்பரண்ட் ஐலெட்டோட டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கும் அப்புறமா இந்த பல்லி வகை இதுக்கெல்லாம் இருக்கும். அப்படியே அது தூசியோ தண்ணி எதனா வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அது அந்த ஐலெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், கண்ணு தெரியும், நம்மளால பார்க்க முடியும், ஆனால் அது ப்ரொடெக்ட் பண்ணும், அதே நேரத்தில் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஐலெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, காலப்போக்கில் நம்மளுக்கு அது தேவைப்படலை. நம்ம தண்ணிலையும் வாழலை, தூசியான என்வாயன்மெண்ட்லேயும் நம்ம இல்லாதனால நம்ம அதை சுருகிட்டோம். அது தேவைப்படாமல் அது அப்படியே சுருங்கி அந்த இடத்துல ஒரு செதை மாதிரி இருந்தது.
ஸோ இதுவும் வந்து ஒரு லிமிட் பண்ணிடுறோம். நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணாததுனால அந்த ஒரு ஆர்கன் வந்து நம்ம யூஸ் பண்ணாம விட்டுரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் இம்பேர்மெண்ட். எந்த ஒரு இம்பேர்மெண்ட்னால நம்மளுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, சிமிலர்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷன் நடக்கவே இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃப்ளோட்டிங் பெட் மாதிரி ஒன்று தயாரிக்கிறாங்க. அந்த ஃப்ளோட்டிங் பெட் ஒரு வீல் சேர் மாதிரி ஒன்று தயாரிக்கிறாங்க. அதில் உட்காந்தாவே போதும், அதுவே அப்படியே எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடும் அப்படின்ட்டு ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து கை காலில் இருக்கிற எலும்புகள்லாம் தேவையே படாது. ஸோ அப்போ என்ன ஆகும், பாடி டென்சிட்டி மட்டும் செதை மட்டும் பயங்கரமாக வளர ஆரம்பிக்கும். அந்த எலும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பயன்பாடு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கிற ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரே வந்து டீஃபார்மேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. இது வந்து வாலி அப்படின்ற ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு ஆர்கன் வந்து நம்ம லிமிட் பண்ணும்போது அதோட இதுவே வந்து மறந்து போயிடும். ஓகேங்களா, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதே மறக்கிறது வந்து அதாவது அது லிமிட் பண்ணுறோம் அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷனை. ஓகே, நெக்ஸ்ட், டியூ டு த inability டு அண்டர்டேக் ஆக்டிவிட்டீஸ் லைக் அதர்ஸ். ஸோ இந்த டிசபிலிட்டி வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்களை போல நம்மளால வேலை செய்ய முடியல, அவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியல ஒரு நார்மல் மனுஷனால. inability டு அண்டர்டேக் இது வந்து டிசபிலிட்டியோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட், த டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி. இந்த டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி வந்து நம்ம எப்படி குறைக்கலாம்? we can reduce it. okay, the degree of disability can be reduced through appropriate equipments and appliances. so நம்ம குறிப்பிட்ட அப்ளையன்சஸ் மூலமாகவும் இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாகவும் இந்த டிசபிலிட்டியை வந்து நம்ம குறைக்க செய்யலாம். ஓகே, அதே மாதிரி ஹேண்டிகேப்னஸ் எப்படி? ஹேண்டிகேப்னஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசபிலிட்டினால உருவாகிற ஒரு கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷனை எப்படி நம்ம குறைக்கலாம்? How can we reduce the handicapness is, so handicapness how can we reduce is through opportunities, appropriate opportunities. So as a teachers we have to provide opportunities to the children. ஓகே, இந்த ஸ்பெஷலி சேலஞ்ச் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்கல்ல, நம்ம இந்த இடத்துல ஹேண்டிகேப்னஸ்ன்ட்டு போடவே கூடாது, ஆக்சுவலாக ஸ்பெஷலி சேலஞ்ச்டு. ஓகே, இந்த ஸ்பெஷலி சேலஞ்ச் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், we have to provide them facilities, okay, in the society. So due to these, what happens is we can overcome their அந்த டிசபிலிட்டி வந்து நம்ம ஓவர்கம் பண்ண முடியும். நெக்ஸ்ட், அண்ட் how can we rehabilitate? அவங்களோட ரீஹபிலிட்டேஷனை வந்து how can we rehabilitate is through proper educational climate. ஓகே, கவர்மெண்ட் அண்ட் டீச்சர்ஸோட முக்கியமான கடமை வந்து என்னதுன்னா, கரெக்டான எஜுகேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்றது கிடையாது, கரெக்டான வழிமுறையும். ஓகே, அந்த கரெக்டான முறையில் அந்த எஜுகேஷனை கொடுக்கணும் குழந்தைக்கு, கரெக்டான எக்ஸசைஸை கொடுக்கணும். எஸ்பெஷலி இந்த டிசேபிள்டு இந்த ஒழுங்காக அவங்களுக்கு அந்த இம்பேர்மெண்ட் இருக்குதுல்ல, இம்பேர்மெண்ட்னால ஆன டிசபிலிட்டி இருக்குதுல்ல, ஒரு இயலாமை, அந்த இயலாமையை வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முறையான கல்வியை தரணும். அந்த முறையான கல்வி, சரியான கல்வி, முறையான கல்வி. ஓகே, கரெக்டான எஜுகேஷன், ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் ப்ராப்பர் எஜுகேஷனல் டெக்னிக்ஸ் மூலமாகவும் எக்ஸசைஸ் மூலமாகவும் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் அவங்கள ரீஹபிலிட்டேட் பண்ணணும். ஓகே, வி ஹேவ் டு அவங்கள வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணணும். வித்தவுட் மோட்டிவேஷன் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் த டிசபிலிட்டி கேன் இன்க்ரீஸ். ஸோ ப்ராப்பர் மோட்டிவேஷன் அண்ட் எக்ஸசைஸ் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் characteristics of disability. Next one is causes of disability. Causes of disability வந்து I have given it in a particular order. நம்மளுக்கே அது புரியும் என்ன ஆர்டர் அப்படின்ட்டு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு புரியும். ஒரு குழந்தை வளர்றதுலேருந்து அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் காசஸ் அக்கர் ஆகலாம், ஒரு நார்மல் அடல்ட் வரைக்கும் ஆர் அதுக்கப்புறமாகவும் எப்படி அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன். ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன்னா என்னது? குழந்தையின்மை காரணமாக இந்த டெஸ்ட் டியூப் பேபிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியலாக ஃபர்டிலைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த காரணத்தினால
கருவை வளர்க்குறது மூலமாக வெளியில் வச்சு கருவை வளர்க்குறாங்களே. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரல் ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் நேச்சுரலாக கருவை உருவாகாமல் மற்றபடி சயின்டிஃபிக்காக உருவாக்குறதுனால வர சில குறைபாடுகள். இது 90% வராது, பட் அந்த ஒரு 10%னால வர்ற குறைபாடு. நெக்ஸ்ட், பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிக அளவில் மருந்துக்களை உண்ணுவது, அதாவது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறதுன்னா தேவையில்லாத மாத்திரைகளை வந்து சாப்பிட்றது. விட்டமின் மாத்திரை இல்லைன்னா இப்போ அதிகமாக தலை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் கன்சியூம்டு டியூரிங் பிரெக்னன்சி. இது தாயை மட்டும் பாதிக்காது, அந்த குழந்தையும் கருவில் இருக்கிற குழந்தையையும் பாதிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன், செகண்ட் ஒன் இஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் கன்சியூம்டு டியூரிங் பிரெக்னன்சி. நெக்ஸ்ட், ப்ராப்ளம் டியூரிங் டெலிவரி. ஸோ டெலிவரி போது இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ டெலிவரி வந்து யூஸ்வலாக நம்மளாம் என்ன சொல்கிறோம், ஹாஸ்பிட்டலில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லாத சில கிராமங்களில், ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சில தருணத்தில் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த டைம்ல நடக்கிற சில தவறுகள் ஆர் சில இடையூறுகள்னால occur disability. Okay, so that is problems during the delivery. Next one is genetical disorder. The main reason for genetical disorder, இந்த genetical disorder occur ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னது அப்படின்னா மேரேஜ் within the family. ஸோ குடும்பங்களுக்குள்ளேயே, அதாவது அக்கா பொண்ணு, மாமா பையன், அந்த மாதிரி அல்ல அத்தை பொண்ணு அப்படின்ட்டு குடும்பத்துக்குள்ளேயே பண்றது. சில ஃபேமிலிஸ்ல எல்லாம் இருக்கும், சொத்து வெளியே ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா சொத்து வெளியில போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து டிசேபிள்டு குழந்தையா பிறக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குது. ஒரு சிம்பிள் டிசபிலிட்டி என்னது அப்படின்னா பார்வை குறைபாடு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிவியர் malnutrition diseases. ஸோ சிவியர் malnutrition இது ரெண்டா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று சிவியர் malnutrition. போதிய உணவு இல்லாத காரணத்தினால, போதிய சத்தான உணவு இல்லாத காரணத்தினால ஒரு குழந்தைக்கு வந்து அதனால வரக்கூடிய டிசபிலிட்டி. ஸோ தட் இஸ் சிவியர் malnutrition. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டிசீசஸ்லாம் என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் போலியோ, பேரலிசிஸ், பிரெயின் ஃபீவர், செரிப்ரல் பேரலிசிஸ், இந்த மாதிரி சில கொடிய நோய்கள்னால, மஞ்சக்காமாலை, இந்த மாதிரி சில நோய்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து சில ஆர்கன் வந்து இம்பேர் ஆகும். ஓகே, அது வந்து டெம்பரரி தான். இந்த மாதிரி அதாவது சில இதெல்லாம் வந்து டிசீசஸ்னால வரதெல்லாம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். பிறவியா வர்றது தான் வந்து பர்மனெண்ட்டாக தங்கிடும், டிசேபிள்டாக இருக்கும். இந்த மாதிரி டிசீசஸ் மூலமாக வர்றதுல வந்து கொஞ்சம் நம்ம அதை டெம்பரரியாக இல்லை அதோட டிகிரி ஆஃப் டிசபிலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிவியர் ஆக்சிடென்ட், எதிர்பாராத ஆக்சிடென்ட்ஸ். ஸோ சிவியர் ஆக்சிடென்ட், அதுவும் சிவியர் ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, ஒரு சின்ன விளையாட்டுனால வர ஆக்சிடென்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சீனியர்ஸ் ஷட்டில் கிராக் விளையாட்டிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த கார்க் அடிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் குறுக்க வந்துட்டார். குறுக்க வந்தோன்னா அவர் கண்ணில் பட்டு ஹி காட் அ கிராஸ்ட் ஐ. அவருக்கு அந்த கண் பாதிப்பு வந்ததுனால அவருக்கு வந்து கண் பார்வை வந்து நேராக இல்லை, நார்மலாக இல்லை அவருக்கு. ஓகே, கிராஸ்ட் ஐ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ்லாம் அக்கறை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தம் இதில் 7 இருக்குது, இதில் நான் 6ன்னு போட்டுட்டேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி, ப்ராப்ளம்ஸ் டியூரிங் டெலிவரி, ஜெனட்டிக்கல் டிஸார்டர், சிவியர் malnutrition, டிசீஸ், அப்புறமா சிவியர் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதுதான் தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் டிசபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. First one is hearing disability. Second one is speech disability. Third one is visual disability. Fourth one is mental retardedness. So இப்போ இந்த 4த்தையும் என்னதுன்னு பார்க்கலாம். Hearing disability னா காது கேளாமை.
ஓகே. ஸ்பீச் டிசபிலிட்டி அப்படின்னா பேச முடியாத தன்மை. நெக்ஸ்ட் விஷுவல் டிசபிலிட்டி அப்படின்னா பார்வை குறைபாடு. ஓகே. நெக்ஸ்ட் மென்டல் ரிட்டார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வேலையை வந்து அதாவது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால வர்ற குறைபாடுகள். இதை தவிர்த்துட்டு இதுதான் முக்கியமான குறைபாடுகள். இந்த முக்கியமான குறைபாடுகள் வந்து ஆஸ் அ டீச்சர் நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியும் நம்மளால. ஓகே. இதை தவிர்த்துட்டு சில குறைபாடுகளும் இருக்கிறது குழந்தைங்ககிட்ட. அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணலாம், அதையும் சரி பண்ணலாம். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நார்மலாக மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி லெவலில் இருக்கும், டிகிரிஸ் பர்சன்டேஜில் வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த குறைபாடு இருக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அழகாக ஈஸியாக அந்த குழந்தைகளை அந்த டிசபிலிட்டிலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் physically challenged persons. Next is psychological disorders, bipolar and related disorders, anxiety disorders, cerebral paralysis, multiple disorders. இந்த ஒவ்வொரு டிசார்டர் பற்றியும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.